67 சில சமயங்களில் நமது கவனத்தை கவரும் பொருட்களின் காரணிகள். 68 பிராட்பேண்ட் என்பவரது கோட்பாடு. தற்கால செய்தியை கோட்பாடுகள். 69 அடோலசென்ஸ் என்ற ஆங்கிலச் சொல்லின் அடிப்படைப் பொருள் என்ன? வளருதல். 70 ஒப்புடைமை விதி என்பது குழுவாக எண்ணுதல். 71 புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் எத்தனை? 5. 72 நவீன உளவியலின் தந்தை பிராய்ட். 73 குமரப்பருவத்தினரின் பிரச்சனைகள் ஸ்டான்லி ஹால். 74 கட்டுப்பாடற்ற இணைத்தெறிச் சோதனை யூங். 81 பொருளறிவேடு இணைத்தெறிச் சோதனை முரே மார்கன். 75 மைதடச் சோதனை ஹெர்மான் ரோட்சான் ஒளி. 76 பகுப்பு உளவியல் கார்ன்ஜி யூங். 77 தனிநபர் உளவியல் ஆண்ட்லட். 78 உளப்பகுதி கோட்பாடு சிக்மண்ட். குழந்தை மேம்பாட்டு கற்பித்தல் முறைகளும். 79 வளர்ச்சி ஆளுமை கொள்கை சிக்மைண்ட் பிரைண்ட் ஆட்லர் யூங். 87 வகைப்பாடு அடிப்படையை கூறு ஆளுமை கொள்கை ஐசன்க். 88 மனிதன் புலனுறுப்புகள் அறிவின் வாயில்கள். 80 உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது. இதனை வலியுறுத்தியது வாட்சன். உளவியல் என்பது மனம் பற்றியது என்று கூறியவர் காண்ட். உளவியல் என்பது ஆத்மா பற்றியது அல்ல என்று கூறியவர் காண்ட். உளவியல் என்பது மனிதனின் நடத்தை மனித உறவு முறிகளை பற்றி படியாகும் என கூறியவர் குரோ. எவ்வித கருவியும் இன்றி பிறருடைய நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் முறை போட்டி முறை. 81 நாம் கோபத்தில் இருக்கும் பொழுது நமது முகம் சிவப்பாகிறது. இந்த நடத்தையின் தன்மையை அறிய உதவும் முறை அகநோக்கு முறை. 82 2 குழந்தைகளின் ஒரு குழந்தைகள் நன்கு தூங்கிய குழந்தை மற்றொன்று தூங்காத குழந்தை. இவர்களின் கற்றலை ஒப்பிடுவதற்கு உதவும் முறை கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் முறை. 83 வாக்கெடுப்பு எந்த உளவியல் முறையின் ஓர் வகை வினாவரிசை முறை. 84 பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்று கூறியவர் ஏ. குரோ. சி.டி. குரோ. 85 தேர்வு அடைவு சோதனையின் நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. 86 ஒரு நல்ல சமூக அமைப்புகளுக்கான நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. 87 புலன்பயிற்கல்வி முறையை புகுத்தியவர் மாண்டிச்சேரி. 88 மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளின் முதல் படி எதை குறிக்கும் அடிப்படை தேவைகள். 89 மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தப்படலாம் என்றவர் பிராய்ட். 90 முதலின் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறியப்பட்டவர் மெக்லிலாண்ட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.